ஃபஸ்ட்டு முண்டாசுப்பட்டியோட பெரிய ஃபேன் நான். ஓகே. ஸோ அது போக உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். சைனா டீ இதெல்லாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பேஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் இப்போ 2 கேட்குறேன். டைம் இருந்தால் அப்புறம் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்க முண்டாசுப்பட்டி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப்னா இருக்காது. வருவார், ஃபோட்டோ எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ அது பிரச்சனையாகுது, அதை முடிக்கிறீங்க. ஸோ இந்த பெரிய படம் போகிறப்ப, ஃபியூச்சர் ஃபிலிம் போகிறப்ப அதோட ஸ்கோப் எப்படி நீங்கள் அந்த முண்டாசுப்பட்டி டைமில் யோசித்து வச்சுருந்தீங்களா? அது எனக்கு கரெக்டாக தெரியல. இல்லை இந்த படத்துக்காக அது இது பண்ணதா? ஏன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. செகண்டு, நிறைய சீன்ஸ் என்னை ரொம்ப சிரிக்க வச்சுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆனந்தராஜ் சுடுறப்ப சூப்பை தூக்கிட்டு வைக்கிற சீன்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றது அந்த ஜானல் கொடுத்துருந்தாங்க. அதாவது நாளையக்குனர்ல நீங்க வில்லேஜ் ரவுண்டுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுத்து இறந்துருவாங்கிறது ஒரு 80s வரைக்கும் இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது. அதை வச்சு ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. அது மற்றபடி அது ஃபியூச்சர் ஃபிலிமுக்காக ஐடியா இல்லை. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் மதன் சார் அவர் தான் ஜட்ஜாக இருந்தார். அப்புறம் அவர் தான் சொன்னார், இது நீங்கள் இன்னும் காமெடி, இன்னும் சில சீன் சேர்த்துனீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதாவது ஃபன்னா சொல்றதுக்கும் கதையா சொல்றதுக்கும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அதனால என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்து, சரி நம்ம ஏதாவது இதை ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணலாம். அப்புறம் அந்த டைம்ல காதலில் சொதப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா, அது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக மாற்றினாங்க. அதனால என்னாச்சுன்னா, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான். அது கிட்டத்தட்ட, ஆனால் அது என்னன்னா நீங்கள் கேட்ட மாதிரி தான், அது ஒரு சின்ன கண்டென்ட்டு, அதை வச்சு ஃபியூச்சர் ஃபிலிமாக மாற்றுறதுங்கிறது எடுத்தோடனே அது ஈஸின்னு எங்களுக்கு படல. சரி, இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பேசணும். முதல்ல பேசுனது இது எப்படி ஃபியூச்சர் ஃபிலிமாக நம்ம மாத்துறதுக்கு, அந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட்ல எவ்வளவு விஷயங்கள் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. சரி, இந்த விஷயங்கள் சேர்த்தலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருக்கிற பேஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃபுக்கு எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது நிறைய லேயர் சேர்த்த வேண்டியதாக இருந்தது. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் கதாபாத்திரங்களும் லேயர் நிறைய சேர்த்த வேண்டியதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபியூச்சர் ஃபிலிம் போது நமக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்றதுக்கு முன்னாடி படம் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதணும் அப்படிங்கும் போது ஒரு தாட் இருந்திருக்கும்ல, இதெல்லாம் இருந்திருக்கணும். அதெல்லாம் அந்த முண்டாசுப்பட்டில அப்ளை பண்ணணும். இந்த விஷயங்கள்ல இருக்கணும் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு படமா ஒரு முழுமையான ஒரு முழுநீள படத்துக்கான திரைக்கதையா மாத்துறதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். அதனால ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர் ஃபிலிமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஐடியா கொடுத்தது மதன் சார் தான். அவர் அந்த ஸ்டேஜ்லயே சொல்லியிருப்பாரு, நீங்க அது டிவியில் வந்ததா இல்லையான்னு தெரியல. அவர் சொன்னது என்னன்னா, ஃபியூச்சர் ஃபிலிமா மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, அது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவர் தான் எனக்கு சொன்னது. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். அது ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் அவசரப்படல. சரி, நமக்கு ஒரு டக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம இதை வச்சு ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒரு முழு நீள படத்துக்கு என்னென்ன லேயர்ஸ் சேர்த்தணுமோ அதுக்கெல்லாம் நிறைய பேசணும். நான் இப்போ இன்னைக்கு மரகதனானேன்னு ஒரு படம் அந்த டைரக்டர் ஏஆர்கே சரவணன் சொல்லிட்டு அவரு என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவரு. அதுக்கப்புறம் ஆலம்பனான்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துடைய இயக்குனரும் என்னுடைய முண்டாசுப்பட்டியில் ஒர்க் பண்ணவர், அவரும் ஃப்ரெண்டு தான். அப்புறம் இன்டர்நெட் நாளை படத்துடைய ரவி இருக்கார் இல்லையா, அவரு என்னோட ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் அந்த படத்துல இன்டர்நெட் நாளை 2 பண்றது சிவகுமார் சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை பண்றதா இருந்தது கார்த்தின்னு சொல்லி, SP கார்த்தின்னு சொல்லிட்டு, அவரு என்னோட ஃப்ரெண்டு. இது எல்லாமே முண்டாசுப்பட்டியில நாங்க இருந்த ஒரு டீம். இது இப்போ எல்லா ஸ்கிரிப்டும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பேசுவோம். அதனால என்ன, அவங்ககிட்ட பேசும்போது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, கதை தப்பா ஆயிடாது. அவங்ககிட்ட பேசி முடிச்சா நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசினா அந்த படம் சூப்பரா, அந்த ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கா இல்லைங்கிறதுலாம் தப்பா இருக்காது. அந்த வகையில நாங்கள் ஒரு சரி பண்ணிடுவோம். அதனால அப்படி பேசி கிரியேட் ஆனதுதான் முண்டாசுப்பட்டி
ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக மாறினது. ரொம்ப திருப்தியானதுக்கு அப்புறம் தான் நான் ஷூட்டிங்கே போவேன். எனக்கு ராட்சசும் சரி, முண்டாசுப்பட்டியும் சரி, இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஸ்கிரிப்டும் சரி, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கணும். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம், இல்லை டெக்னிக்கலாக நம்ம ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், மியூசிக்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. முழுமையாக ரொம்ப திருப்தியானால் மட்டும்தான் நான் ஷூட்டிங்கே போகணும் அப்படிங்கிறதுல நான் கவனமாக இருக்கேன். ஏன்னா ஸ்பாட்டில் போய் சரி பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது. அங்கே போயிட்டு டைலாக் எழுதலாம், அங்கே போயிட்டு ஆக்டிங்கில் பார்த்துக்கலாம், மற்ற டெக்னிக்கலில் எடிட்டிங்கில் எது அதெல்லாம் நான் அந்த அந்த இதுக்கெல்லாம் நான் போய்க்கிறதே இல்லை. முழுமையா ஸ்கிரிப்ட் நம்மளை காப்பாற்றும். நான் சஜஷன் உங்களுக்கு சொல்றதா இருந்தா கூட முதல்ல சொல்றது என்னன்னா, முழுமையான திரைக்கதை முழு திருப்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறது சரியா இருக்கும். இப்போ வரைக்கும் இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஸ்கிரிப்டும் அப்படிதான். எனக்கு ரொம்ப திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போறேன். அது மாதிரிதான் அந்த அந்த நீங்க சொன்ன எல்லாமே நாங்க பேசி கிரியேட் ஆகி அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரைட்டிங்கா எழுதிடுறோம். அதுக்கப்புறம் தான் போறது. அதனால வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க டெவலப் ஆயிருக்கு. நீங்க உதாரணத்துக்கு, ஆனா நீங்க அந்த காமெடி வந்து ரொம்ப நல்லாவே பேசப்பட்டது. எதுன்னா கடைசியில சாப்பாடு போடுறாங்களாமா அப்படின்னு, அதெல்லாம் அங்க கிரியேட் ஆனதுதான். அது வந்து அங்க நாங்க வந்து அந்த சீனை வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாவது டெவலப் பண்ணலாமான்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏஆர்கே சரவணன், விஜயகுமார் சொல்ற ஆலமண்டான் டைரக்டர் அவரு, அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் நடிச்ச ராமதாசன், நான் எல்லாமே நாங்க சாதாரணமா பேசினாவே பண்ணா மாறிடுறது. அங்க ஸ்பாட்ல இன்னும் சொல்லவே வேண்டாம், அது பயங்கரமா மாறிச்சது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க யோசிச்சோம்னா அங்க ஒவ்வொன்றா கிடைக்கும். இல்ல அது வந்து அவருடைய ஆக்டிங் ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொன்னு ராமதாசன் முனிஷ்காந்த் நடிச்சார் இல்லையா, அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நான் பார்த்ததுல ஒரு செகண்ட் கூட அவர் வந்து சும்மா வேஸ்டா அந்த ஸ்பாட்ல வேஸ்ட் பண்ணதே நான் பார்க்கல. ஃபுல்லா ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டே இருப்பாரு, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பாரு. இந்த மாதிரி வேலையை அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ வரைக்கும் நான் பாக்குறேன். ராட்சஸ்லயும் சரி, இப்போ பண்ற படத்துலயும் அவர் ஒர்க் பண்றாரு. அதுக்குமே இப்போ வந்து ஸ்கிரிப்ட் வந்து வாங்கி படிச்சு அதை டெவலப் பண்றது எல்லாமே பண்றாரு. அதனால வந்து அந்த படத்துல ஒரு அந்த காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆனது ரைட்டிங் மட்டும் இல்ல, அவரோட உழைப்பும் இருக்கு. அது வந்து நான் மறக்கவே முடியாது. அதனாலதான் என்னோட எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேன். நீங்க வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து ஹிடன் டீடைல் வைக்கல. ஸ்கிரீன் பிளேல அது தேவைப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ராட்சசன்ல நீங்க ஒரு ஹிடன் டீடைல் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்க அதுல என்னன்னா, அந்த பாத்ரூம்ல வந்து அந்த பொம்மைகள்லாம் இருக்கும். அந்த பொம்மைகள் தலை இல்லாம பொம்மைகள் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பொம்மையோட தலை தான் ஒவ்வொரு இடத்துலயும் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம அந்த பாத்ரூம்ல அது இருக்கணும். ஏன்னா அது இருந்ததுன்னா ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அது கனெக்ட் பண்ணிக்கும் போது ஓ இந்த பொம்மையில இருந்து அந்த தலையை எடுத்திருக்கான் அப்படின்னு இருக்கும். ஏன் அந்த பொம்மையை வாங்குறாங்கல்ல, பொம்மை வாங்கும்போது மற்ற பாடி எங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டீடைல் வந்து அதை சேர்த்தும் போது பாக்குற ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கதையோட மெர்ஜ் ஆயிக்குவாங்க. வச்சிருக்கான் அப்படின்னு சின்னதா ஒரு ஆட் பண்றது வந்து ஸ்கிரீன் பிளேக்காக ஆட் பண்ணது. நம்ம வந்து ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்றது அப்படிங்கறத தாண்டி ஸ்கிரீன் பிளேக்கு அது ஒரு தேவைப்பட்டது. அதனால வந்து ஹிடன் டீடைல்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பூடகமா சொல்றதுங்கிறது அது வந்து நீங்க கமல் சார் சொல்றீங்களா, அது அவர் பண்றது. நான் பண்றதுலாம் வந்து ஸ்கிரீன் பிளேக்கு அங்கங்க தேவைப்படும், அதனால பண்றது. மற்றபடி மக்கள் அதை பார்த்து புரியணும், புரியாம போச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம் இல்லை எனக்கு இல்லை. அது ஏன்னா தேவைப்படுது அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது.